அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான தகவல்களை இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 4.5 கிலோமீட்டரிலிருந்து 5 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திரா கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, சேலம், திருவள்ளூர், திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழையும், நாளை ஆகஸ்ட் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் தேனி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இதுவரை 18% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பசிபிக் பெருங்கடலில் நிலவும் எல் நினோ தாக்கமே மழைப்பொழிவு குறைந்ததற்கான காரணம் எனவும் அது கூறியுள்ளது. செங்கல்பட்டில் 77%, ராமநாதபுரத்தில் 75% மழை குறைவாக பெய்துள்ள நிலையில் நெல்லை, குமரி மாவட்டங்களில் அதிக மழை பதிவாகியுள்ளது. மேலும் 20 மாவட்டங்களில் கனமழை என்பதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், சேலம், கடலூர், செங்கல்பட்டு, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் கனமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். இத்துடன் இத்தகைய வானிலை அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.